हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். ஏண்டி சீக்கிரம் போடுங்க, நகை போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? வலிக்குது. நகை போடுறதுக்கு இவ்வளவு வலிக்குது, நல்லா இழுத்து போடு. திரு என்ன திரு ஜான போட்டு இப்படி டார்ச்சர் கொஞ்சம் வாயை பண்றாங்க. மூடிட்டு சும்மா இருக்கியா? அவளுக்கு வலிக்குது போல. நீ ரூமுக்கு போமா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போமா, போ. சொன்னா கேளு, போ. அம்மா நீ போமா. நான் வந்து போட்டு விடுறேன். கொடுங்கம்மா, நானே போட்டு விடுறேன் அவளுக்கு. என்னம்மா ரொம்ப வலிக்குதா? ஒண்ணு இல்லடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அம்மா பொறுமையாம்மா. நீங்க இருங்க. இருமா, மெதுவா தான் மாட்டினேன். அதான் அவங்களே போட்டுக்கிறாங்கல்ல. என்னப்பா இதெல்லாம்? ஏப்பா இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தானேப்பா, அதான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அது அவங்க குடும்ப நகையா இருக்கும், அதனால தான் அவங்க போடுறாங்கப்பா. விடுப்பா, அவங்க பார்த்துப்பாங்கப்பா. அம்மா அம்மா சொல்லுங்க, எந்திரிங்க. ஐயோ, ஐயோ, பாத்து போட்டு விடுங்க. போடக்கூடாது. பாத்து பொறுமையா. அம்மா மெதுவா மெதுவா. அப்ப நீங்க கட்டுறீங்களா, நான் போகட்டுமா? சரி. சரி வாப்பா, நீங்க பார், நீ வாப்பா, நீ அவங்க முடிச்சுட்டு வர போறாங்க, வா. இது வேண்டாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அம்மா, அண்ணன் வீட்ல இருந்து கிளம்பிட்டாராம், வந்துருவாரு. கிளம்பிட்டானா? பெரியவன் கிளம்பிட்டான். வாங்க 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 வாங்க. இத பாருங்க, பொண்ணோட அம்மா அத்தை கீழே வந்துடுங்க. வரும்போது நல்ல புடவையா கட்டிட்டு வாங்க. பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க. எங்க சம்பந்தின்னு சொல்லிக்கணும் இல்ல, அதான். அண்ணி, அவங்க என்னத்த மாத்தினாலும் உங்க அளவு வருமா? உங்க பரம்பரை சும்மா இரு. வலிக்குதா? ஓகே தானே? பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. அண்ணி, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. அவங்க ஏதோ ஜனனிக்கு நகை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. அது அவங்க சம்பிரதாயம். நீங்க வருத்தப்படாதீங்க அண்ணி. நம்மளும் போய் சீக்கிரம் ரெடி ஆகணும். வாங்க வாங்க அண்ணி. பொண்ணு வந்தாச்சு. கொஞ்சம் எழுந்திரி. அவ உட்காரணும்ல. சொல்லு. நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன். பொண்ணு வந்துட்டா. எந்திரி, சீக்கிரம் கொஞ்சம் எழுந்திரி. வா, சொன்னா கேளு. வா, இங்க வந்து நில்லு. ஃபர்ஸ்ட் வர வர ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க.
கொஞ்சம் பக்கத்துல போய் உட்கார். இங்க பாருங்க. தள்ளி உட்காரு. எடுப்பா. செல்ஃபி எடு. அண்ணா தள்ளி உட்காரு. வா. என்னண்ணா ஒரே ஒரு போஸ் தானே. இங்க பாரு. பாரு. அம்மா பாருங்க. அண்ணா. பிடி என்ன எடு. எந்திரச்சு போ முதல்ல. நீ எடு. மாமா அவங்க கூட வேணாம். நீ எடு அண்ணா. எடு. ஏய் எங்களை எடு. நாங்க போய் எடுக்கிறேன். வாங்க. இருப்பா இருப்பா. அப்புறமா போலாம். அதான் இருப்பாங்க. நீ இங்கலாம் போகாத. இங்கேயே இரு. அப்பதான் இரு. நல்லா தெரியுது. ஆமாங்க, அண்ணன் கீழே வந்துட்டாரு இப்போ. ஆமா, கீழே கீழே போங்க. சரி சரி வச்சிடறேன். அம்மா, அண்ணன் கீழே வந்துட்டாரு, கீழே போங்க. அப்பா, அண்ணன் வந்துட்டாருப்பா, கீழே போங்க. எல்லாரும் கீழே போங்க. அண்ணன் வந்துட்டாரு. பொண்ணு மாப்பிள்ளை போட்டோ எடுக்கிறவங்களை தவிர எல்லாரும் கீழே போங்க. அண்ணன் வந்துட்டாரு. கீழே போங்க. அண்ணன் வந்துட்டாரு. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. எல்லாம் ரெடியா இருங்க. அண்ணன் வந்துட்டாரு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா போங்க. அண்ணன் வந்துட்டாரு. போங்க 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 போங்க, சீக்கிரமா போங்க. ஏங்க வாங்க. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. கடமா டைம் ஆகுதுடா. மினிஸ்டர் எத்தனை மணிக்கு வராது கேட்டு சொல்லு. உடனே கேளு. இருக்குமா? ஏன் ஞானமே எல்லாம் பேர் எப்படி நிற்கிறீங்க?
நிக்கிறீங்க? எல்லாம் இறங்கி போங்க. இறங்கி வாங்க. இறங்கி. என்ன இது? இறங்கி. இல்லப்பா நம்ம ஆளுங்க தானே. என்ன எல்லாம் இவ்வளவு கூட்டம்? விக்கெட் விடு பாத்துக்கலாம். நீ இருப்போ அண்ணன் பாத்துக்கலாம். போ போப்படாத. ஏமா என்னம்மா நின்றுட்டு இருக்க? அண்ணன் கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கம்மா. மாப்பிள சூப்பரா எடுங்க. அண்ணன் முகத்தை ஃபோக்கஸ் பண்ணி சூப்பரா எடுக்கணும். ஓகேங்களா? என்னாச்சு? ஏன் இப்படி? நல்லா இருக்கா? ஓரமா இருக்கா? போங்க. ஏமா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கா? பெரியவங்க போங்கப்பா. வெளியே போய் சாப்பிடுங்க. இருங்கப்பா எல்லாம் எடுக்கலாம்ப்பா. ஒரு அளவே இல்லாம நெருக்காதீங்க பொண்ணு மாப்பிள்ளைய. என்னங்க இது? நீ ஏன்டா அவங்க கிட்ட சண்டைக்கு போற? பொண்ணுங்க இருக்கிறது கூட தெரியாம மேல வந்து விழுந்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இந்த மாதிரி இடத்துல நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போணும். சும்மா எதுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்? பாத்தீங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அண்ணன் வாழ்கன்னு சொல்லி நம்மள எல்லாம் கீழே தள்ளி விட்டாங்க. போய் இந்த மாதிரி இடத்துல பொண்ணை கொடுத்துருக்கீங்களே டாட். என்னது இந்த மாதிரி இடத்துலயா? ஏண்டி கொஞ்ச நாள் முன்னாடி நீ தானே மதுரைக்கு போய் மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இருந்தா நானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ தானே சொன்ன. பல்து நான் மாப்பிள்ளைய பார்த்து சொன்னேன். ஆனா குடும்பம் இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம்ல. இந்த மாதிரி குடும்பத்துல நம்ம எதுக்கு ஜான கொடுக்கணும்? ஏய் அதான் இந்த குடும்பத்தை பத்தி நம்மளுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சுல. இதோட அத்துட்டு போயிடுவோமே. ஏய் வாய் மூடு. என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ வாயை தயவு செஞ்சு திறக்காத சொல்லிட்டேன். இப்படி சொல்லியே நீங்க தேவையில்லாம ஜான் லைஃபை கெடுக்குறீங்க. எதுக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்? பாத்தீங்கல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு. அண்ணன் வாழ்கன்னு சொல்லி நம்மள எல்லாம் கீழே தள்ளி விட்டாங்க. போய் இந்த மாதிரி இடத்துல பொண்ணை கொடுத்துருக்கீங்களே டாட். என்னது இந்த மாதிரி இடத்துலயா? ஏண்டி கொஞ்ச நாள் முன்னாடி நீ தானே மதுரைக்கு போய் மாப்பிள்ள ரொம்ப நல்லவரு, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள இருந்தா நானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ தானே சொன்ன. பல்து நான் மாப்பிள்ளைய பார்த்து சொன்னேன். ஆனா குடும்பம் இப்ப எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம்ல. இந்த மாதிரி குடும்பத்துல நம்ம எதுக்கு ஜான கொடுக்கணும்? ஏய் அதான் இந்த குடும்பத்தை பத்தி நம்மளுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சுல. இதோட அத்துட்டு போயிடுவோமே. ஏய் வாய் மூடு. என்னடி பேசிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ வாயை தயவு செஞ்சு திறக்காத சொல்லிட்டேன். இப்படி சொல்லியே நீங்க தேவையில்லாம ஜான் லைஃபை கெடுக்குறீங்க. என்னங்க இவ இப்படி பேசுறா? கொஞ்சம் அமைதியா இருமா, எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. பிரச்சனை பண்ணக்கூடாதா? இன்னைக்கு நான் பிரச்சனை பண்ணுவேன். இன்னைக்கு நைட்டே நான் பிரச்சனை பண்ணுவேன். இன்னைக்கு மட்டும் நான் பிரச்சனை பண்ணி ஜான கிளப்பல நான் உன் பொண்ணே இல்ல. என்னங்க இவ? தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்ன கும்பிடு. என்னம்மா இவ? இந்த பொண்ணு எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. புரியாமலே பேசிட்டு இருக்கா. சும்மா வாழ்க. என்ன தப்பு இருக்கு? அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்க. அவங்க என்னன்னு கேட்காம இவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்காங்க. இவங்க கலாச்சாரத்தை பத்தி கொஞ்சம் அமைதியா இருக்கியா? வணக்கம் போட்டு. என்னடி என்னது அமைச்சர் வந்துட்டாரா? கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் போய் ஆகிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். குணசேகர வீட்டு கல்யாணத்துக்கு வராம இருக்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டு கல்யாணம் உங்களால சிறப்படையட்டுமே.
பின்னாடி இருங்க. இருங்க இருங்க வரேன் நான். இருங்க இருங்க எங்க என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? என்னங்க அடி ஏதாவது பட்டுச்சா? ஒண்ணு இல்லம்மா எனக்கு. என்னாச்சுங்க? போலாம் வாமா. ஒண்ணும் இல்லைல்ல, சொல்லுங்க. நல்லா இருக்கட்டும்மா, நீ வா. பார்த்து வாங்க. என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? என்னங்க அடி ஏதாவது பட்டுச்சா? ஒண்ணு இல்லம்மா எனக்கு. என்னாச்சுங்க? போலாம் வாமா. ஒண்ணும் இல்லைல்ல, சொல்லுங்க. அவன் நல்லா இருக்கட்டும்மா, நீ வா. பார்த்து வாங்க. குணசேகரன் கிளம்புறேன். வாழ்க்கையில மறக்கவே மாட்டேனே. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. அப்பா என்னாச்சுப்பா? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல மாமா. ஹாஸ்பிடல் ஏதாவது போலாம். ஸ்ரீராம், ஒண்ணு இல்ல, விடுப்பா. அம்மா இங்க இல்ல, கூட்டமா இருக்குன்னு கீழே போயிட்டாங்க. அப்பா அதோ அங்க. எதுக்கு மாமா இவங்களுக்குலாம் இவ்வளவு பயந்துட்டு இருக்கீங்க? அசிங்கமா இருக்கு. நாம இங்க இருந்து கிளம்பலாம். என்ன பேசுறமா நீ? இதெல்லாம் அவங்க கலாச்சாரம். என்ன கலாச்சாரம் இதெல்லாம்? மண்ணாங்கட்டி கலாச்சாரம். மத்தவங்க எல்லாம் அசிங்கப்படுத்துறதெல்லாம் ஒரு கலாச்சாரமா? அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதுலயும் இந்த ஆதி குணசேகரன் வேற மனுஷனா அந்த ஆளு. கொஞ்சம் பொறுமையா பேசுமா. சும்மா இருக்க சொல்லுமா. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. நடந்தது எதுவும் அவருக்கு தெரியாது. குணசேகர சார் சரியா கவனிக்கலாமா. அவர் மட்டும் கவனிச்சிருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுமா. அந்த ஆள் பிஹேவியரே படு மோசமா இருக்கு. அதனாலதான் கூட்டமும் இப்படி இருக்கு. புரியாம பேசுறா பாருமா. என்ன பேசுற நீ? இங்க பாரு, சில விஷயங்கள் நம்மள மீறி போகதான் செய்யும். அதை நாம பெருசாக்க கூடாது. இங்க பாரு, இந்த கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. அடப்போ. என்னங்க அடி ஏதாவது பட்டுச்சாங்க? பதட்டப்படாம இரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். டென்ஷன் ஆகாம இருமா. கவலைப்படாத, சரியா? விடு. ஒண்ணு இல்லடா செல்லம், ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லடா மாமா. ஏய் ஸ்ரீராம், ஒண்ணு இல்லடா. எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க எல்லாரும். அம்மா வாங்க. ஏய் ஒண்ணு இல்ல. எல்லாரும் அங்க இருக்காங்க. அவங்க வரும்போது வரட்டும். சொல்லு ப்ளீஸ். வாங்கல.
உங்களுக்கு விருப்பமான தொடர்களை எங்கேயும் எப்போதும் சன் நெக்ஸ்ட் ஆப்பில் ஃப்ரீயாக கண்டு மகிழுங்கள்.